வெல்கம் பேக் டு ஆம்பியர்ஸ் அகாடமி. ஸோ நம்ம நிலை மின்னியலுங்கிற ஒரு பாடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மின் இருமுனை. ஸோ இது வந்து 2 மார்க் அண்ட் 5 மார்க்கில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. ஸோ வாங்க நாம் அதை பற்றி டீட்டெயிலில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு மின் இருமுனை அப்படின்னா என்னங்கிறத டெஃபினிஷனை பார்க்கலாம். ஸோ மின் இருமுனைனா என்ன அப்படின்னா இரண்டு முனைகள் இருக்கணும். ஸோ அப்போ நாம் மின்துகளில் இரண்டு விதமான மின்துகள் இருக்குது. ஒன்று நேர் மின்துகள், இன்னொன்று எதிர் மின்துகள், அவ்வளோதான். அப்போ பாருங்கள், ஒரு இடத்துல எதிர் மின்துகளும் இதிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் நேர் மின்துகளும் இருந்தது அப்படின்னா இதுதான் மின் இருமுனை. ஓகே, ஸோ அப்போது மின் இருமுனைனா என்ன? இதனுடைய மின் இருமுனையின் மதிப்பு, மின்துகளின் மதிப்பு, இந்த மின்துகளின் மதிப்பு என்னது? சமம். இது கியூனா இதுவும் கியூ தான். ஆனால் என்ன வித்தியாசம்? இங்கே இது எதிர் மின்துகள், இங்கே இது நேர் மின்துகள். இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கா, கொஞ்சம் தூரத்தில் வச்சிருக்கிறோம், ஒரு குறுகிய தொலைவில், சிறிய தொலைவில். அப்போ மின் இருமுனையை எப்படி வரையறுக்கிறாங்க அப்படின்னா, சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்ட இரு சமமான வேறின மின்துகள்கள் மின் இருமுனையை உருவாக்கும். பாருங்க, சிறிய இடைவெளி, இந்த சிறிய இடைவெளியில் இரண்டு சமமான, சமம்னு ஏன் சொல்றேன்? இதுவும் கியூ இதுவும் கியூ. ஸோ சிறிய இடைவெளியில் இரண்டு சமமான ஆனால் வேறின, ஏன்னா இது பிளஸ் இது மைனஸ், பிரித்து வைக்கப்பட்ட அமைப்பு உங்களுக்கு மின் இருமுனையை உருவாக்கும். அப்போ சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்ட இரண்டு சமமான வேறின மின்துகள்கள் மின் இருமுனையை உருவாக்கும். ஸோ இதை எழுதிட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு அந்த 2 மார்க் கொஸ்டின். மின் இருமுனை வரையறுன்னு கேட்டோம் அப்படின்னா இதை நீங்கள் எழுதிட வேண்டியதுதான். ஓகேங்களா? ஓகே, குட். ஸோ இப்போ இந்த மின் இருமுனை இருக்குல்ல, இந்த மின் இருமுனையின் நடுப்பகுதியை நம்ம என்னன்னு சொல்ல போறோம்? மையப்பகுதி. இது என்னது? ஓ, ஆரிஜின், மையப்புள்ளி. ஸோ இந்த மையப்புள்ளியிலிருந்து இது வரைக்கும் உள்ள இந்த தூரம் என்ன நாமளே எடுத்துக்கிறோம். இது என்னது? ஏங்கிற தூரம். அப்போ இதுவும் என்னது? இதுவும் ஏங்கிற தூரம் தான். அப்போ இந்த மின் இரு துகள்களுக்கு இடையே உள்ள மொத்த தூரம் என்னவாயிரும்? 2a மாறிடும். அவ்வளோதான். ஸோ இது என்னது? இது ஆரிஜின். ஆரிஜின்லேருந்து இது ஏ தொலைவு, இது ஏ தொலைவு. அப்போ இது ரெண்டுக்கு இடையில உள்ள தொலைவு 2a, 2a. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இந்த மின் இருமுனையினை நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மின் இருமுனையின் டைபோல் மொமெண்ட்னு சொல்கிற அந்த திருப்புத்திறன், எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். ஸோ மின் இருமுனையின் அந்த திருப்புத்திறனை நம்ம எப்படி பார்க்கறது? மின் இருமுனையின் திருப்புத்திறன் அதை எப்படி குறிப்போம்? பிங்கிற லெட்டரில் குறிப்போம், டைபோல் மொமெண்ட். இந்த மின் இருமுனையின் திருப்புத்திறனுக்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னா, அந்த சார்ஜ், அந்த மின் துகள் மற்றும் அது இருக்கிற தொலைவு பிளஸ் இந்த சார்ஜ் மற்றும் அதன் தொலைவு. கேட்டுங்களா? ஸோ இந்த தொலைவு வந்து வெக்டர். ரொம்ப குழப்பிக்க வேணாம். இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாயிரும். இது எப்படி சொல்கிறோம்? அந்த மின்துகள் மையப்புள்ளியிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அடுத்தல மின்துகள், அந்த மின்துகள் மையப்புள்ளியிலிருந்து எவ்வளோ தூரம் இருக்குது. இங்கே ஆர் மைனஸ் ஆர் பிளஸ்ங்கிறது என்னது? மையப்புள்ளியிலிருந்து அந்த எதிர்மின்துகளும் நேர்மின்துகளும் இருக்கின்ற அந்த தூரம் தான். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம். இது என்னது? எதிர்மின்துகள் Q. அந்த எதிர்மின்துகள் மையப்புள்ளியிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? ஏங்கிற தூரத்தில் இருக்குது. அப்போ இதுதான் மையப்புள்ளினா இது என்ன ஆயிரும்? மைனஸ் ஏ. ஸோ கிராஃபில் பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது மையப்புள்ளி. அப்போ இதுக்கு இங்கே போச்சுன்னா என்னது? ப்ளஸ். இதுக்கு இங்கே வந்துச்சுன்னா என்னது? மைனஸ். அதே தான் இங்கேயும். இது மையப்புள்ளினா இதுக்கு இங்கே உள்ள தூரம் என்னது? மைனஸ். ஸோ மைனஸ் கியூ இன்ட்டு மைனஸ் ஏ ப்ளஸ் இந்த மின்துகள் கியூ, இது என்னது? ஆர் ப்ளஸ். ஓகே, ஆர் ப்ளஸ்னா என்ன? மையப்புள்ளியிலிருந்து இந்த நேர்மின்துகள் இருக்கிற தூரம், இது ப்ளஸ் ஏ. ஸோ அப்போ இது என்ன ஆகுது? கியூ ஏ ப்ளஸ் QA என்ன ஆகுது? 2A into Q. ஓகே, ஸோ அப்போ பாருங்க, மின் இருமுனையின் திருப்புத்திறன்
அதனுடைய சார்ஜ் மின்துகள் அவற்றுக்கிடையான அந்த தூரத்தை பெருக்க நமக்கு கிடைக்கிறது தான். ஓகே, ஸோ இதுதான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தோம்னா அது கிளியராக இருக்குதா? ஓகே, ஸோ அந்த ஐ எது குறிக்குது அப்படின்னா ஐ வந்து திசையை குறிக்குது. ஏன்னா இது என்னது? இது வெக்டார். வெக்டார்னா என்ன இருக்கணும்? திசை இருக்கணும். அப்போ இதை பாருங்க, இது மைனஸ், இது ஆர். எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம யூனிட் வெக்டார் நீங்கள் ப்ளஸ் ஒன்ல படிச்சிருப்பீங்க. யூனிட் வெக்டார் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் என்னது? ஐ. அலாங் ஒய் ஆக்சிஸ் என்னது? ஜே. அலாங் இஜெட் ஆக்சிஸ் என்னது? கே. ஓரலகு வெக்டார் எக்ஸ் அள்ளி, எக்ஸ் புள்ளி, எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, இஜெட் அச்சில் அந்த ஓரலகு வெக்டார் என்னது? ஐ ஜே கே அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இப்போ நம்மளோட மின் இருமுனை இருக்கிறத எக்ஸ் அச்சுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய யூனிட் வெக்டார் என்னவா இருக்கும்? ஐயா இருக்கும். ஸோ அதுதான் யூனிட் வெக்டார். ஸோ அப்போ இதனுடைய திசை எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிட் வெக்டாரின் திசையில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் இதோட இது. அப்போ நமக்கு தெரியும் ஒரு மின் இருமுனையின் திருப்புத்திறன் அப்படின்னா சிம்பிளா இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு டீட்டெயிலெல்லாம் நாம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம்? இது மையப்புள்ளி, 2 மின் துகள்கள் இப்படி இருக்குது, இதற்கு இடையே உள்ள தூரம் 2a அப்படின்னா இதனுடைய திருப்புத்திறன், மின் இருமுனையின் திருப்புத்திறன் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு சார்ஜ் மின் துகள் அதோட எதை பெருக்கிடணும்? 2க்கு இடையே உள்ள தூரத்தை பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது இது. இப்போ இதனுடைய திசை என்னது? திசை வந்து இது எக்ஸ் அச்சில் இருக்கிறதுனால இது ஐ கேப். அப்போ ஐ கேப்னா என்னது? இந்த திசையில் இருக்கும். சரி, இது மைனஸ், இது பிளஸ், இந்த திசையில் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த திசை என்னது? மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூக்கு இருக்கும். அப்போ இந்த மின் திருப்புத்திறனின் திசையானது எப்படி இருக்கு? மைனஸ் கியூவிலிருந்து பிளஸ் கியூவை நோக்கி இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருப்புத்திறனின் திசை என்னது? மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூவை நோக்கி இருக்கும். அப்ப இதுதான் திருப்புத்திறனின் திசையாகும். அப்ப திருப்புத்திறனின் திசை என்னது? இதுதான் திருப்புத்திறனின் திசை. இந்த திசையில தான் திருப்புத்திறன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்க பாருங்க. மின் திருப்புத்திறன் இதன் திசையானது மின் துகள்களை இணைக்கும் கோட்டின் வழியே மைனஸ் கியூவிலிருந்து பிளஸ் கியூவை நோக்கி இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்னுடைய திசை எப்படி? இந்த திசையில தான் இருக்கும். இதுதான் அதனுடைய திசை, மைனஸ் கியூவிலிருந்து பிளஸ் கியூவை நோக்கி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதனுடைய எஸ்ஐ யூனிட் வேணும். திருப்புத்திறனின் எஸ்ஐ யூனிட் நமக்கு வேணும். எஸ்ஐ யூனிட்னா என்னது? இதுக்குள்ள ஃபார்முலா என்ன? ஸோ நமக்கு தெரியும் திருப்புத்திறனுக்குள்ள ஃபார்முலா என்ன? ஏதாவது ஒரு மின்துகள் 2 மின்துகளுக்கு இடையே உள்ள தூரம். மின்துகளின் எஸ்ஐ அலகு என்னது? மின்துகள்கள் சார்ஜுக்குள்ள எஸ்ஐ அலகு என்னது? கூலும். அது என்னது? கேபிட்டல் சி. இந்த 2a என்னது? இது என்னது? 2க்கு இடையான தூரம். அப்போ தூரத்துக்கு எஸ்ஐ யூனிட் என்னது? எஸ், மீட்டர். ஸோ கூலும் மீட்டர். இதுதான் இதனுடைய எஸ்ஐ அலகு. என்னுடைய எஸ்ஐ அலகு என்னது? கூலும் மீட்டர். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இது வெக்டார் அப்படிங்கிறதுனால அதனுடைய திசை என்னது? மைனஸ்ல இருந்து பிளஸ் கியூவை நோக்கி இருக்கும் நம்ம போட்டுட்டோம். அப்போ வெக்டாருக்கு இன்னொன்று உண்டு. என்னது? எண் மதிப்பு இருக்கும். வெக்டாருக்கு எண் மதிப்பு இருக்கும், திசை இருக்கும். அப்போ மின் இருமுனையின் திசையானது மைனஸ் கியூவிலிருந்து பிளஸ் கியூவை நோக்கி இருக்கும். அடுத்தது என்னது? எண் மதிப்பு. அப்போ எண் மதிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு எப்பவுமே எதில் இருக்கும்? இதுக்கு பிளஸ்ல தான் இருக்கும். ஸோ அதனால என்னுடைய எண் மதிப்பு இஸ் கியூ இன்டூ 2a. இது மாட் எடுத்துருவாங்க பாருங்க, இங்க மாட் எடுத்திருக்காங்க. மாட் எடுத்தா என்னது? எப்பவுமே பிளஸ்ல தான் இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு சார்ஜை அவற்றுக்கு இடையான தொலைவினால் பெருக்க கிடைப்பது அந்த மதிப்பு தான் நமக்கு என்னது? மின் இருமுனையின் திருப்புத்திறன். இப்போ இந்த சார்ஜில் ஏன் இந்த மாடுலஸ் எடுக்காங்க அப்படின்னா நமக்கு 2 சார்ஜ் இருக்குது. மின் இருமுனைன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? ஒரு மைனஸ் சார்ஜும் ஒரு பிளஸ் சார்ஜும் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் பிரித்து வைக்க கிடைப்பது தான் என்னது? மின் இருமுனை. அப்போ ஏதாவது ஒரு சார்ஜ்னு சொல்லி மைனஸ் சார்ஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பதில் எதுவாயிரும்? மைனஸில் வந்துடணும். ஆனால் இது எப்போவுமே இதில் தான் இருக்கும், ப்ளஸில் தான் இருக்கணும். ஸோ மைனஸில் வந்தாலும் அதை நீங்கள் இதில் தான் எழுதணும், ப்ளஸில் தான் எழுதணும். எதுக்கு? மின் இருமுனை திருப்புத்திறனின் மதிப்பு எப்போவுமே ப்ளஸில் தான் இருக்கும். அதனால தான் மாடு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ மின் இருமுனை அப்புறம் அதனுடைய திருப்புத்திறன் எப்படி கணக்கிடுறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ 2 மின் துகள்களுக்கு பதிலாக
இரண்டுக்கும் அதிகமான மின்துகள் இருந்ததுன்னா அதுக்கு திருப்புத்திறனை எப்படி கால்குலேட் பண்றது? சிம்பிள், அதே ஃபார்முலா தான். அதான் இங்க கொடுக்குறோம் பாருங்க. 2 மின்துகளுக்கு பதிலாக n புள்ளி மின்துகள்கள் இருந்தால் அந்த தொகுப்புனா என்னது? சிஸ்டம். ஸோ அப்போ 2 மின்துகளுக்கு அதிகமாக இருந்தால் அந்த ஒரு தொகுப்புக்கு எப்படி மின் இருமுனை திருப்புத்திறனை கணக்கிடுவது? ஈஸியான ஃபார்முலா இதுதான். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன். பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தது என்னது? இது ஆரிஜின் மையப்புள்ளி. இங்க ஒரு மைனஸ் கியூங்கிற ஒரு மின்துகள் வைக்கிறோம், இங்க பிளஸ் கியூங்கிற மின்துகள் வைக்கிறோம். இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் ஏ, இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் ஏ. சரிங்களா? இப்போ மூன்றாவதா ஒரு மின்துகளை நான் கொண்டு வந்து வைக்கிறேன். இது என்னது? Q3. இது இங்கிருந்து இருக்கிற தொலைவு என்னது? A3. இன்னொன்று நான் இங்கே கொண்டு வந்து வைக்கலாம், அல்லது வேற எங்கேனாலும் வைக்கலாம். இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், நான் சிம்பிளா இது ஆரிஜின். இப்போ இந்த தொலைவு ஏ, இந்த இடத்துல இன்னொரு சார்ஜை வைக்கிறோம். அது என்னது? 2Q. இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் என்னது? 2A. இப்போ இந்த அமைப்பிற்கு, இந்த தொகுப்பிற்கு மின் இருமுனை திருப்புத்திறன், அதை திருப்புத்திறனை கணக்கிடணும்னா நம்ம திருப்புத்திறனுக்குள்ள ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம். அந்த மின் துகள் மையப்புள்ளியிலிருந்து அது எவ்வளவு தூரத்தில் இருக்கு. அப்போ இது என்னது? -Q. மையப்புள்ளியிலிருந்து இது எவ்வளவு தூரத்தில் இருக்கு? A. அப்போ இது -A, ஏன்னா இது இந்த சைடு இருக்கு. பிளஸ் இந்த மின் துகள் இங்கிருந்து இது உள்ள அந்த தூரம், பிளஸ் இந்த மின் துகள் இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள இது A, இது என்னது? 2A. அப்போ இது 2Q into 2A. அப்போ பாருங்க, இது என்ன ஆகும்? Q into A. இது என்னது? Q into A. அது என்ன ஆகும்? 4Q into A. அப்போ 4 5 6, அப்போ 6QA. இதுதான் இதனுடைய திருப்புத்திறனின் மதிப்பு. ஓகே, திசை எப்படி இருக்கும்? -Q இருந்து +Q நோக்கி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்படி தான் மின் திருப்புத்திறனை நம்ம கணக்கிடுவோம். ஸோ அவங்க அதிகமாக கேட்குறது இது வரைக்கும் உள்ளதில் தான் கேட்பாங்க. ஓகே, 2 மின் துகள்களை வச்சு மின் இருமுனை எப்படி உருவாகுது, அதனுடைய திருப்புத்திறன் எப்படி கணக்கிடுவது, திருப்புத்திறனுக்குள்ள ஃபார்முலா இது. அதனுடைய திசை எப்போவுமே -Q இருந்து +Q நோக்கி செல்லும். அந்த திருப்புத்திறனை குறிக்கிறது என்னது? கேபிட்டல் P. இதுதான் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நாம் இப்போ அடுத்த டாபிக்கு மூவ் ஆகலாம். மிக மிக முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். ஸோ இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். என்ன அப்படின்னா, ஒரு மின் இரு முனையினால் ஏற்படக்கூடிய மின்புலத்தை எவ்வாறு கணக்கிடுவது? சரிங்களா? ஸோ அதுதான் இது மின் இருமுனையின் மின்புலம். ஸோ இதில் நமக்கு 2 பார்ட் இருக்குது. ஓகே, கேஸ் 1 கேஸ் 2 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம கேஸ் 1 பார்க்கலாம். இது என்னது? இது வந்து கேஸ் 1. கேஸ் 1 என்னது? மின் இருமுனையின் அச்சுக்கோட்டில் மின் இருமுனையால் உருவாகும் மின்புலம். மின் இருமுனையின் அச்சுக்கோட்டில் மின் இருமுனையால் ஏற்படக்கூடிய மின்புலம். ஸோ அப்படின்னா என்ன? மின் இருமுனைனா என்ன? சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்ட இரு சமமான வேறின மின் துகளானது மின் இருமுனையை உருவாக்கும். ஸோ இதுதான் அதுக்குள்ள டெஃபினிஷன். இப்போ இது அதனுடைய ஆரிஜின். இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் என்னது? A. இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் என்னது? A. ஸோ இதுதான் மின் இருமுனை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன? அதன் அச்சுக்கோட்டில் மின் இருமுனையால் ஏற்படக்கூடிய மின்புலத்தை நாம இப்போ கணக்கிட போறோம். அப்போ அதன் அச்சுக்கோடு என்னது? இந்த 2 மின் துகள்களையும் இணைக்கும் இந்த கோடு தான் இங்க என்னது? அச்சுக்கோடா இருக்கும். இதுதான் அதனுடைய அச்சுக்கோடு. இப்போ இந்த அச்சுக்கோட்டில் ஏதாவது ஒரு புள்ளியில நான் அந்த மின்புலத்தை கணக்கிட போறேன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஏதாவது ஒரு புள்ளி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன எடுக்கிறேன்? இந்த இடத்த எடுக்கிறேன். இந்த புள்ளி என்னது? C. அப்போ இந்த மின் இருமுனையினால் C என்ற புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்புலத்தை நாம இப்போ கணக்கிட போறோம். இந்த Cங்கிற புள்ளி எதுல இருக்கு? அதனுடைய அச்சுக்கோட்டில் இருக்கு. 2 மின் துகள்களையும் இணைக்கும் அந்த கோடு தான் என்னது? அச்சுக்கோடு. அவ்வளவுதான். ஓகே, ஸோ
இப்போ பாருங்க, இதை நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல எழுதிடணும். என்னென்னு எழுதுவீங்க? இந்த இரண்டு மின்துகளுக்கு இடையே உள்ள தூரம் 2a, அதனுடைய மையப்புள்ளி O. இந்த இரண்டு மின்துகளையும் இணைக்கும் அந்த கோடு தான் என்னது? அச்சுக்கோடு. அந்த அச்சுக்கோட்டில் C என்ற புள்ளியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இப்போ இங்க C என்ற புள்ளி அதன் மையப்புள்ளியிலிருந்து, மின் இருமுனையின் மையப்புள்ளி என்னது? இதுதான் மின் இருமுனையின் மையப்புள்ளி. இதிலிருந்து இந்த C என்ற புள்ளியானது எவ்வளவு தொலைவில் இருக்கு அப்படின்னா R என்ற தொலைவில் உள்ளது. இங்க இருந்து அது R என்ற தொலைவில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஈஸி தான், நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ அதை தான் நம்ம இங்கே ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, எனக்கு இரண்டு மின்துகள் இருக்கு. ஒன்று வந்து பிளஸ், இன்னொன்று வந்து மைனஸ். நமக்கு என்ன தெரியும்? ஒரு மின்துகளால் ஏற்படக்கூடிய மின்புலத்திற்கு உண்டான ஃபார்முலா என்ன? E is equal to 1 divided by 4 pi epsilon 0 அந்த மின்துகள் டிவைடட் பை அந்த மின்துகளிலிருந்து நாம எடுத்திருக்கிற புள்ளிக்கு உள்ள தொலைவு. ஆறுங்கிறது என்னது? மின்துகளிலிருந்து புள்ளி வரைக்கும் உள்ள தொலைவு. ஸோ இதுதான் அந்த மின்புலத்திற்கு உண்டான அந்த ஃபார்முலா. இங்கே யூனிட் வெக்டார் போட்டு அதனுடைய திசையை குறிப்போம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ பாருங்க, எனக்கு இரண்டு மின்துகள்கள் இருக்கு. நான் முதல்ல என்ன பண்ண போறேன்? C என்ற புள்ளியில் பிளஸ் Q என்ற மின்துகளால் ஏற்படக்கூடிய மின்புலம். ஸோ என்ன எழுத போறோம்? C இல் C என்ற புள்ளியில் பிளஸ் Qவால் உண்டாகும் மின்புலம். ஸோ ஃபார்முலா என்ன? E is equal to 1 divided by 4 pi epsilon naught into அந்த மின்துகள். நமக்கு இங்க மின்துகள் என்னது? பிளஸ் Q டிவைடட் பை கீழே என்ன போடணும்? R ஸ்கொயர். ஆறுங்கிறது என்னது? அந்த மின்துகளிலிருந்து நாம் கணக்கிடும் புள்ளி வரைக்கும் உள்ள தூரம். இங்க நம்மளோட மின்துகள் என்னது? இதுதான் நம்மளுடைய மின்துகள். இந்த புள்ளி எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ இந்த தூரத்தை தான் நம்ம போடணும். ஆனா நமக்கு என்ன தெரியும்? மைய புள்ளியிலிருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் R, மைய புள்ளியிலிருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் A. அப்ப இந்த தூரம் என்னவா இருக்கும்? இந்த தூரம் R, இந்த தூரம் A. அப்ப இந்த தூரம் என்னது? R மைனஸ் A. கரெக்ட் தானே? இங்க பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் என்னவா இருக்கும்? R மைனஸ் A. ஏன்னா இது R, இது A. அப்ப இதை கழிச்சோம்னா நமக்கு இது கிடைக்கும். அப்ப இங்க என்ன இருக்கும்? R மைனஸ் A தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த மின்புலம் எந்த திசையில இருக்கும்? இது என்னது? இது மின்புலம். இது எதனால வரக்கூடியது? இது பிளஸ் நேர்மின்துகளால் வரக்கூடியது. அதனால அதை என்ன எப்படி குறிக்கிறேன்? E பிளஸ். அப்ப இந்த இடத்துல E இந்த நேர்மின்துகளால் ஏற்படக்கூடிய அந்த மின்புலம் எந்த திசையில இருக்கும்? இந்த திசையில இருக்கும். சரிங்களா? இதை நம்ம கணக்கிட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதனுடைய திசை வேணும். ஏன்னா இது என்னது? இது ஒரு வெக்டார். பாருங்க, இதனால இந்த இடத்துல உருவாகக்கூடிய மின்புலம் இந்த திசையில இருக்கு. அப்ப இந்த திசையை குறிக்கணும். இது எப்படி இருக்குது? மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூவை நோக்கிய திசை, மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூவை நோக்கிய திசை. அப்போ அதை குறிக்கிறதுக்கு மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூ அப்படின்னா நமக்கு தெரியும் என்னது? அது மின் திருப்புத்திறன். மின் திருப்புத்திறன் எப்பவுமே எங்க இருந்து எங்க போகும்? மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூவை நோக்கிய செல்லும். அப்ப இதுவும் அந்த திசையிலே இருக்கு. அப்போ இதன் திசை வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? அந்த டைபோல் மொமெண்ட் யூனிட் வெக்டார். கேப் போட்டா என்னது? யூனிட் வெக்டார். இது முடிஞ்சது. சிஆல் பிளஸ் கியூவில் உருவாகக்கூடிய மின்புலத்தை நாம கணக்கிட்டாச்சு. இப்போ அடுத்தால என்ன பண்ண போறோம்? சியில் மைனஸ் கியூவால் ஏற்படக்கூடிய மின்புலம் என்னன்னு நம்ம கணக்கிட போறோம். இப்போ பாருங்க, சி என்ற புள்ளியில் மைனஸ் கியூவால் உண்டாகும் மின்புலம். அதே ஃபார்முலா தான் எழுதுங்க. சொல்லுங்க பார்ப்போம். E இது என்னது? மைனஸ். அதனால இது என்ன ஆகும்? E மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் Q. இப்போ தூரம் என்னவா இருக்கும் சொல்லுங்க? இப்போ என்ன தூரம்? இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் வேணும்.
இது என்னது ஆர், இது என்னது ஏ. அப்போ மொத்த தூரம் என்னவா இருக்கும் ஆர் பிளஸ் ஏ. இது ஆர், இது ஏ. அப்போ மொத்த தூரம் என்னது ஆர் பிளஸ் ஏ. அப்போ இங்க டிவைடட் பை ஆர் பிளஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த மின்துகள் என்னது நேர்மின் துகள். நேர்மின் துகள்னா அந்த மின்புலத்தின் திசை எப்படி இருக்கும் உள்நோக்கி இருக்கும். சாரி, இது எதிர்மின் துகள். எதிர்மின் துகள்னா உள்நோக்கி இருக்கும், நேர்மின் துகள்னா வெளிநோக்கி இருக்கும். சரிங்களா, நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுதான். அப்ப இது சி என்ற புள்ளியில் மைனஸ் கியூனால் ஏற்படக்கூடிய மின்புலம் எப்படி இருக்கும் உள்நோக்கி இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும் உள்நோக்கி எப்படி இருக்கும். இது என்னது இ மைனஸ். ஆச்சா, இப்போ ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த புள்ளியில பிளஸ் கியூனால வரக்கூடிய மின்புலம் மைனஸ் கியூனால வரக்கூடிய மின்புலம் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணாச்சு எழுதியாச்சு. இப்போ இந்த லைனை பார்த்தீங்க அப்படின்னா இ பிளஸ்க்குள்ள அந்த மின்புலம் பெருசாவும் இ மைனஸ்க்குள்ள மின்புலம் சிறுசாவும் இருக்குது. இ பிளஸ் எதை குறிக்கு பிளஸ் கியூனால் சியில் ஏற்படக்கூடிய மின்புலம். இ மைனஸ் எதை குறிக்கு மைனஸ் கியூனால் இந்த புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்புலம். அப்ப இதுல இது பெருசாவும் இது சிறுசாவும் இருந்தா என்ன அர்த்தம், இந்த வாலின் நீளம் அதிகமாச்சுன்னா அந்த வெக்டார் பெருசுன்னு அர்த்தம். அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இரண்டு வெக்டார் இருக்கு. ஒன்னு என்னது இ பிளஸ், இன்னொன்னு இ மைனஸ். இந்த இரண்டு வெக்டார் திசை ஒன்று கொண்டு எதிராக இருக்கு. இதனுடைய மதிப்பை பார்த்தோம்னா இ பிளஸ் மதிப்பு அதிகமா இருக்கு, என் மதிப்பு. என்ன காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள ஃபார்முலா என்னது மின்புலத்தின் ஃபார்முலா என்னது இ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். மின்புலமும் தொலைவும் எதிர் விகிதத்தில் இருக்கும். அப்போ தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க மின்புலம் என்ன ஆகும் கம்மியாகும். அப்படியே இங்க வாங்க, இந்த சி என்ற புள்ளி எந்த மின்துகளுக்கு பக்கத்தில் இருக்கு பிளஸ் நேர்மின் துகளுக்கு பக்கத்தில் இருக்கு. அப்ப இந்த நேர்மின் துகளால் இந்த புள்ளியில ஏற்படக்கூடிய மின்புலம் என்னவா இருக்கும் அதிகமா இருக்கும். இதை ஒப்பிடும்போது மைனஸ் கியூ எப்படி இருக்குது கொஞ்சம் தூரமா இருக்கு. அப்போ மைனஸ் கியூவினால் இந்த புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்புலம் என்னவா இருக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதை குறிக்கிறதுக்கு தான் இதை பெருசாவும் இதை சிறுசாவும் போட்டுருவோம். கரெக்டுங்களா? ஸோ தனித்தனியா சி என்ற புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்புலத்தை நாம கணக்கிட்டாச்சு. எனக்கு என்ன வேணும் சி என்ற புள்ளியில் உள்ள மொத்த மின்புலம் தொகுபயன் மின்புலம் எனக்கு வேணும். அப்போ தொகுபயன் மின்புலம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஏற்கனவே பார்த்த மாதிரி மேற்பொருந்துதல் தத்துவத்தை நம்ம இங்க அப்ளை பண்ணணும். அப்போ தனித்தனிய மின்புலத்தை கணக்கிட்டு அதை எப்படி கூட்டணும் வெக்டார் முறையில் கூட்ட வேண்டும். அப்ப பாருங்க, எனக்கு இங்க மொத்த மின்புலம் வேண்டும் என்றால் சியில் மொத்த மின்புலம் அல்லது தொகுபயன் மின்புலம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மொத்த மின்புலத்தை நான் என்னன்னு சொல்கிறேன் டோட்டல்னு போடுறேன். இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு தனித்தனி மின்புலத்தை நான் என்ன பண்ணிக்கணும் அப்படியே கூட்டிக்க வேண்டியதான். என்ன ரெண்டுமே எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, அந்த வெக்டார் சிம்பிளை போட்டு அப்படியே நாம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பாருங்க, இது எப்படி இருக்கும் 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் கியூ பை ஆர் மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர். எந்த திசை அதே திசை. இது என்ன ஆயிரும் இது என்னுடைய திசை எப்படி இருக்கும் இங்க இருக்கும். நமக்கு இதால இதுக்கு இங்க உருவாகிற மின்புலம் இந்த திசையில இருக்கு. நமக்கு திருப்புத்திறன் எப்படி இருக்கும் இங்க இருக்கும். அப்ப இது திருப்புத்திறனுக்கு எதிர் திசையில இருக்கு. அப்ப என்ன வரும் மைனஸ் வரும். ஸோ இங்க மைனஸ் யூனிட் வெக்டர். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும் இங்கே மைனஸ் 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் கியூ பை ஆர் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். உங்களுக்கு குழப்பமா இருக்குதா, இங்கே ப்ளஸ் போட்டு இங்கே வரும்போது என்ன ஆகும் ஏன்னா திசை என்னது மைனஸ் திசையில். அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் இங்கே வந்துடும், அவ்வளோதான் ஈஸி. ஓகே, இப்போ பாருங்க, இதில் 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் ரெண்டுக்குமே பொதுவாக இருக்குது, கியூவும் ரெண்டுக்குமே பொதுவாக இருக்குது. அப்போ உள்ள என்னதான் இருக்கும் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸ் இங்கே வந்துடும். அப்போ இது என்ன ஆகும் 1 டிவைடட் பை ஆர் பிளஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் க்ளோஸ் தி ப்ராக்கெட் யூனிட் வெக்டர். இந்த பிங்கிறது என்னது யூனிட் வெக்டர். ஸோ அதனால் அதை வெளியே போயிடுது. இது என்னது இ டோட்டல். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை எப்படி பண்ணுது 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் கியூ. இது என்ன ஆகும்
r minus a the whole square into r plus a the whole square. இங்கே வரும்போது இது என்ன ஆகும்? r plus a the whole square minus r minus a the whole square. and இது அதனுடைய திசை. ஸோ இப்போ இதை எழுதுங்க. 1 divided by 4 pi epsilon naught q. இது என்ன ஆகும்? a square plus b square plus 2ab minus a square plus b square minus 2ab ஆச்சுங்களா? divided by a minus b whole square into a plus b whole square என்ன ஆகும்? a square minus b square the whole square. ஓகே, ஸோ இங்கே நம்ம எதை யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட், தட் இஸ் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. a minus b whole square multiplied by a plus b whole square னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a square minus b square the whole square இதை எழுதிக்கலாம். இது மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். and then close the bracket. ஸோ இதை இப்போ ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். என்னது பாருங்கள், 1 divided by 4 pi epsilon naught இந்த q மேலே வந்துடுது. இது என்ன ஆகும்? r square plus a square plus 2ra minus r square minus a square minus 2 இது ப்ளஸ் ஆயிடும் plus 2ra divided by r square minus a square the whole square. ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்கள், r square a square r square a square கேன்சல் ஆகுது. இது என்ன ஆகுது? 4raன்னு வந்துடுது. ஸோ அப்போ பாருங்கள், q divided by 4 pi epsilon naught 4ra divided by r square minus a square the whole square. அண்ட் அந்த திசையை குறிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம்? யூனிட் வெக்டரை யூஸ் பண்ணுறோம். டைபோல் மூமெண்ட்டில் உள்ள யூனிட் வெக்டரை யூஸ் பண்ணுறோம். இது என்னது? இ டோட்டல். இப்போது இங்கே நமக்கு என்ன இருக்குது? இதை மட்டும் எடுத்துக்கோங்க. q 4r ஏன்னு இருக்கு கரெக்டுங்களா? இதை இப்போ நான் பிரித்து எழுத போகிறேன். எப்படி பிரித்து எழுத போகிறேன்? q 2a 2r கரெக்டுங்களா? q இருக்குது, 4ra 2raன்னு எழுதிட்டேன். இப்போ q இன்ட்டு 2a நமக்கு தெரியும் டைபோல் மொமெண்ட். இது என்னது? 2r. அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம்? 2p இன்ட்டு r. சாரி, யூனிட் வெக்டர் தேவையில்ல, ஏன்னா அந்த திசை இதை கொடுத்துரும். புரிஞ்சுதா? ஸோ அப்போ பாருங்கள், இதை நான் அப்போ பிரித்து எழுத போகிறேன். என்னென்னு எழுத போகிறேன்? q இன்ட்டு 2a இன்ட்டு 2r டிவைடட் பை 4 pi epsilon naught r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். இங்கே என்னது? யூனிட் வெக்டர். ஸோ இப்போ பாருங்கள், q இன்ட்டு 2a என்னது? டைபோல் மொமெண்ட் நமக்கு தெரியும். q இன்ட்டு 2a என்னது? q into 2a is dipole moment நமக்கு தெரிஞ்சது. ஸோ அப்போது q into 2aக்கு பதிலாக I will substitute dipole moment into 2r divided by 4 pi epsilon 0 r square minus a square the whole square. ஸோ இதுக்கப்புறம் நான் யூனிட் வெக்டரை யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு என்ன வந்துருச்சு? டைபோல் மொமெண்ட்டே வந்துடுது. டைபோல் மொமெண்ட் ஒரு வெக்டர், இந்த சைடு இருக்கிறது என்னது? இ டோட்டல் ஒரு வெக்டர். அப்போது இந்த மின்புலத்தின் திசை எதால் கொடுக்கப்படும்? இந்த டைபோல் மொமெண்டால் கொடுக்கப்படும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், சிங்கிற புள்ளியில் எது ஆதிக்கத்தை செலுத்தும் அப்படின்னா இந்த ப்ளஸ் கியூ தான் ஆதிக்கத்தை செலுத்தும். ஏன்? இந்த சிங்கிற புள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னது?
இந்த நேர்மின் துகள் தான். எதிர்மின் துகள் கொஞ்சம் தூரமா இருக்குது. அப்போ சிங்கிற புள்ளியில மொத்த மின்புலம் எந்த திசையில இருக்கும்? இந்த திசையில தான் இருக்கும். ஏன்னா இதுதான் பெருசு, இது சிறுசு. அப்போ இதன் மீது இதன் ஆதிக்கம் இருக்கும். அதனால டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல வந்துடும்? இந்த புள்ளியில வந்துடும். ஸோ அப்போ மொத்த மின்புலம் இந்த புள்ளியில இங்க இருக்கு அப்படின்னா இது எந்த திசை? மின் திருப்புத்திறனின் திசை. மின் திருப்புத்திறன் எப்படி இருக்கும்? மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு போகும். அப்போ மொத்த மின்புலம் இந்த திசைனா திருப்புத்திறனின் திசையும் மொத்த மின்புலன் திசையும் என்னது? ஒரே திசையில தான் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம டெரிவேஷன்ல இது குறிக்குது. இதுல மின்புலத்தின் திசையும் திருப்புத்திறனின் திசையும் ஒரே திசை தான். ஏன்னா இங்க மைனஸ் இல்லை, இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ்னா என்னது? ரெண்டும் ஒரே திசையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ இது அதுக்குள்ள ஃபார்முலா. இப்போ அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாம கணக்கில் எடுத்துக்கொண்ட அந்த சி என்ற புள்ளியானது அந்த தொலைவு 2a ஒப்பிடும்போது மிக மிக அதிகம் அப்படின்னா, அல்லது a என்ற தொலைவோடு ஒப்பிடும்போது r என்ற தொலைவு மிக மிக அதிகம் என்றால், கேஸ் என்னது? r என்ற தொலைவு a என்ற தொலைவை விட மிக மிக அதிகம் என்றால், r a-வை விட மிக மிக அதிகம் என்றால் r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் என்ற இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? சிம்பிளா தோராயமாக எதுக்கு இது சமம்? r ஸ்கொயருக்கு சமம். இது என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட 10 ரூபா இருக்குது அப்படின்னா நம்ம தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அல்லது அண்ணன் தம்பி யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ஒரு 2 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா நம்ம யோசிப்போம். இதே இது நம்மகிட்ட 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா அவன் 1 ரூபா 2 ரூபா கொடுக்கறதுக்கு நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா அந்த 1 ரூபா 2 ரூபா கொடுக்கறதுனால நமக்கு பெருசாக ஒன்றும் குறைஞ்சிட போகிறது கிடையாது. அதே தான் இங்கேயும். இது ஒரு பெரிய நம்பர். இந்த பெரிய நம்பரோட ஒரு சின்ன நம்பரை நீங்கள் கழிச்சாலோ கழிக்காமல் விட்டாலோ மொத்த விடையில பெரிய மாற்றம் எதுவுமே வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆர் வந்து ஏயை விட மிக மிக பெரியது என்றால் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரை தோராயமாக என்னென்னு எழுதிக்கலாம்? ஆர் ஸ்கொயர் மட்டுமே எழுதிக்கலாம். ஸோ அப்போ இங்கே பாருங்க, இது என்னன்னு மாறிடும். அப்போ இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு P into 2r divided by 4 by epsilon 0 r square minus a square க்கு பதிலா r square. அப்போ r square ஸ்கொயரா இருக்குல்ல, இதுக்கு பதிலா r square அதனுடைய அடுக்கு 2, அப்போ r power 4. ஸோ அப்போ இது என்னவா மாறிடுது பாருங்க, r கேன்சல் ஆகி 3 மாறிடுது. அப்போ இது என்னது? 2p. இது 1 by 4 by epsilon 0க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? கேன் போட்டுக்கலாம், அல்லது 4 by epsilon 0 குழப்பம் வேணாம். 4 by epsilon 0 இங்கே என்ன ஆகும்? r power 3. இது e டோட்டல். ஓகேங்களா? 2p டிவைடட் பை 4 by epsilon 0 r ஸ்கொயர். இந்த மின்புலத்தின் திசை திருப்புத்திறனின் திசையால் குறிக்கப்படுகின்றது. சரிங்களா? ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட் டெரிவேஷன். ஸோ ரொம்ப ஈஸியானது தான். இதை பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. திரும்பவும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு மின் இருமுனையை எடுத்துட்டு அதன் அச்சில் சிங்கிற ஒரு புள்ளி எடுக்கிறேன். இந்த சிங்கிற புள்ளி இங்கிருந்து ஆர் தொலைவில் இருக்குது. அப்போ இது ஆர் மைனஸ் ஏ, இது ஆர் பிளஸ் ஏ, அவ்வளோதான். இந்த புள்ளியில் இந்த 2 மின்துகளால் ஏற்படக்கூடிய மின்புலத்தை தனித்தனியாக கணக்கிட்டு மொத்த மின்புலத்திற்காக நான் என்ன பண்ணுறேன்? ரெண்டையுமே கூட்டுறேன். அவ்வளோதான். இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இது பண்ணுறேன். இந்த ஃபார்முலா என்னென்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சைடில் கொடுத்துருக்குறேன் பாருங்க. இது இருக்குது. அதே மாதிரி இது நமக்கு தெரிஞ்சது, ஏ ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி நாம் இங்கே கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். Q into 2a பதிலாக அந்த டைபோல் மொமெண்ட் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். அண்ட் தென் இந்த ஒரு அசம்ஷன், ஆறுங்கிற தொலைவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா ஆர் மைனஸ் ஏக்கு பதிலாக ஆர்னே போட்டுக்கலாம், ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர்னே போட்டுக்கலாம். அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி வந்துருச்சு அப்படின்னா இதுதான். ஓகே. ஸோ ஈஸியான டெரிவேஷன், பட் இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்னா நம்ம அடுத்தால பார்க்க போகிறது இன்னொரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இந்த ரெண்டுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது என்னது? மின் இருமுனையின் நடுவரை தளத்தில் உள்ள ஒரு புள்ளியில் மின்புலத்தை கணக்கிடுவது. முன்னாடி என்ன பண்ணோம்? அதன் அச்சில் ஒரு புள்ளி. இப்போ என்னது? நடுவரை தளத்தில் ஒரு புள்ளி. ஸோ அப்போ இதை நாம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மின் இருமுனையின் நடுவரை தளம் அப்படின்னா என்ன? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், மின் இருமுனைனா எப்படி இருக்கும்?
ஒரு எதிர்மின் துகள் இருக்கும், இங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு நேர்மின் துகள் இருக்கும். இதனுடைய மையப்புள்ளி என்னவா இருக்கும்? மையப்புள்ளி ஓவா இருக்கும். அப்போ இது என்னது? நடுவரை தளம். நடுவரை தளம்னா என்னது? ஒரு தளம் அதன் நடுப்பகுதி வழியாக செல்லும் தளம். அப்ப இதனுடைய நடுப்பகுதி எது? இது இந்த நடுப்பகுதியின் வழியாக செல்லும் தளம். அப்போ இதுதான் நடுப்பகுதி. அப்படின்னா இதுதான் என்னது? நடுப்பகுதியின் வழியே செல்லும் தளம். ஸோ இப்போ இந்த நடுவரை தளத்தின் ஏதாவது ஒரு புள்ளி, இந்த நடுவரை தளத்தின் ஏதாவது ஒரு புள்ளி நான் என்ன பண்றேன்? இந்த புள்ளி எடுக்கிறேன். இந்த புள்ளி என்னது? சி. இப்போ இந்த மின் இருமுனையால் அந்த நடுவரை தளத்தில் உள்ள ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மொத்த மின்புலத்தை கணக்கிட வேண்டும். அதுதான் டாபிக். என்னது? மின் இருமுனையின் நடுவரை தளத்தில் உள்ள ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்புலம். ஸோ இதுதான் நம்ம கணக்கிட போறோம். இப்போ இந்த புள்ளி சி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இரண்டு மின்துகளில் இருந்து சமமான தொலைவில் இருக்கும். புரியுதா? அப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இங்க இருந்து இதுவரைக்கும் உள்ள இந்த தூரம் என்னவா இருக்கும்? ஏவா இருக்கும். அதே மாதிரி இங்க இருந்து இதுவரைக்கும் உள்ள தூரம் என்னது? ஏ. இது என்னது? மையப்புள்ளி. மையப்புள்ளியிலிருந்து இந்த சி என்ற இந்த புள்ளியானது எவ்வளவு தொலைவில் இருக்கு? மையப்புள்ளியிலிருந்து சி என்ற அந்த புள்ளியானது ஒரு கலர் மையப்புள்ளியிலிருந்து சி என்ற புள்ளியானது இருக்கும் தொலைவு என்னது? ஆர். அப்போ இங்கிருந்து இதுவரைக்கும் உள்ளது ஏ, இங்கிருந்து இதுவரைக்கும் உள்ளது ஏ, இது ஆர். அப்போ இந்த எதிர்மின் துகள் இங்க இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கும்? இந்த சிங்கிற புள்ளியிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கும்? அதே மாதிரி இந்த நேர்மின் துகள் சிங்கிற புள்ளியிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கும்னு நம்ம பார்க்கணும். அப்போ நமக்கு என்ன தெரியும்? இது ஏன்னு தெரியும். சாரி, இது என்னது? இது ஆர். இது என்னது? ஏ. அப்ப இந்த தொலைவு என்னவா இருக்கும்? எஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அண்டர் ரூட். இந்த தொலைவு என்னது? ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அண்டர் ரூட். ஸோ இது ஏ, இது ஆர். அப்போ இது என்னது? அண்டர் ரூட் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஏ ஆர். இந்த தொலைவு என்னது? ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இப்போ பாருங்க, சி என்ற புள்ளியானது மைனஸ் கியூவில் இருந்தும் பிளஸ் கியூவில் இருந்தும் சமமான தொலைவில் உள்ளது. ஓகே, சிங்கிற புள்ளி அந்த ரெண்டு மின்துகளில் இருந்து எப்படி இருக்கும்? சமமான தொலைவில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சி என்ற புள்ளியில் இரண்டு மின்துகள்களால் ஏற்படக்கூடிய மின்புலம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போறோம். இப்போ அந்த புள்ளிக்கு நாம பேர் வைக்க போறோம். ஏபிசின்னு பேர் வைக்க போறோம். அவ்வளவுதான். இந்த எதிர்மின் துகள் இருக்கிற புள்ளி என்னது? ஏ. இந்த நேர்மின் துகள் இருக்கிற புள்ளி என்னது? பி. இது என்னது? இது சி. ஏற்கனவே சின்னு தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஆச்சு, முடிஞ்சது. ஸோ இதுதான் இந்த படத்தை பற்றிய ஒரு விளக்கம். இப்போ என்ன பண்ண போறேன்? இதை மட்டும் எடுக்க போறேன். இது என்னது? ஓ, ஏ, பி, சி. ஆச்சா? இங்கே எனக்கு இருக்கிறது மைனஸ் கியூ சார்ஜ், இங்கே எனக்கு இருக்கிறது பிளஸ் கியூ சார்ஜ். இது ஏ, இது ஏ, இது ஆர். இதுதான் இங்கே இருக்குது. இதை மட்டும் நான் எடுக்கிறேன். ஓகே, ஏ, பி, சி. இதை மட்டும் நான் எடுக்கிறேன். இப்போ சி என்ற இந்த புள்ளியில் இந்த பிளஸ் கியூனால் ஏற்படக்கூடிய மின்புலம் எந்த திசையில் இருக்கும்? ஸோ நமக்கு தெரியும் இது என்னது? நேர்மின் துகள். அப்போ நேர்மின் துகள்னா அந்த மின்புலம் எப்படி இருக்கும்? வெளிநோக்கி இருக்கும். அப்போ இங்க இந்த புள்ளியில மின்துகள் இருக்கு, இந்த புள்ளியில வேணும்னா அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? இந்த திசையில தான் இருக்கு. இது என்னது? இது நேர்மின் துகளால் சி என்ற புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்புலம். அது எந்த திசையில இருக்கு? பிசி திசையிலே இருக்கும். இந்த திசையில இருக்கும். அச்சா, அடுத்து சி என்ற புள்ளியில் இந்த எதிர்மின் துகளால் ஏற்படக்கூடிய மின்புலம் எந்த திசையில் இருக்கும்? நமக்கு தெரியும் எதிர்மின் துகள்னா மின்புலம் எப்படி இருக்கும்? உள்நோக்கி இருக்கும். அப்போ இது மின்துகள் இருக்கிற புள்ளி, இது மின்புலம் கணக்கிட வேண்டிய புள்ளி. அப்போ ரெண்டு புள்ளியை இணைக்கும் திசையில தான் மின்புலம் செய்யும். இது பாரு, மின் துகள் புள்ளி. இந்த ரெண்டு புள்ளியும் இணைக்கும் திசை வெளிநோக்கி இருந்தாலும் உள்நோக்கி இருந்தாலும் அந்த இரண்டு புள்ளியை இணைக்கும் கோட்டின் திசையிலே மின்புலம் செயல்படும். அப்போ பாருங்க, இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி. இந்த திசையில தான் இருக்கணும். வெளிநோக்கினா இங்க இருக்கணும், உள்நோக்கினா இங்க இருக்கும். இது என்னது? எதிர்மின் துகள். எதிர்மின் துகள்னா எப்படி இருக்கும்? உள்நோக்கி இருக்கும். அப்போ சி என்ற புள்ளியில் இந்த எதிர்மின் துகளால் ஏற்படக்கூடிய அந்த மின்புலம் எந்த திசையில இருக்கும்? இந்த திசையில இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ இது என்னது? இது எதிர்மின் துகள்களால் ஏற்படக்கூடிய மின்புலம். இந்த சி என்ற புள்ளி
மைனஸ் கியூவில் இருந்தும் பிளஸ் கியூவில் இருந்தும் சமமான தொலைவில் இருக்கிறதுனால இந்த சி என்ற புள்ளியில் இதால் ஏற்படக்கூடிய மின்புலம் இ பிளஸ் இதால் ஏற்படக்கூடிய மின்புலம் இ மைனஸ் அந்த ரெண்டு எப்படி இருக்கும் சமமான அளவில் இருக்கும். ஏன்னா மின்துகளும் சமம், இந்த தூரமும் சமம். அப்போ இது எப்படி இருக்கும்? இந்த இரண்டு மின்துகள்களால் சியில் ஏற்படக்கூடிய மின்புலம் சமமாக இருக்கும் மதிப்புல. ஆனா திசை எப்படி இருக்கும்? இது இப்படி இருந்தா இது இப்படி இருக்கும். ஆச்சா? ஓகே ஃபைன். இப்போ அடுத்தது இம்பார்ட்டன்ட் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அது என்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்? ஆங்கிள். இப்போ இந்த இதுல இது ஏற்படுத்தக்கூடிய இந்த கோணம் என்னது? தீட்டா. ஓகே. ஸோ இப்போ எனக்கு இது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே இப்படி இருக்குது. இப்போ பாருங்க, இதை லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதை லைட்டாக எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும், லைட்டாக எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும். இப்போ இரண்டு இணையான கோடுகள் போய் இப்படி கட் பண்ணிச்சு அப்படின்னா ஓகே, இந்த கோணம் தீட்டானா இந்த கோணம் என்னது? தீட்டா தான். புரியுதா? இங்க பாருங்க, இந்த கோடும் இணையான கோடு. அப்ப இந்த கோணம் தீட்டா அப்படின்னா இந்த கோணம் என்னதுதான்? தீட்டா தான். புரிஞ்சுதுங்களா? இப்ப அடுத்த கான்செப்டுக்கு வாங்க. இப்படி இரண்டு இணையான கோடு போகுது, இப்படி ஒரு புள்ளி அதை வெட்டுதுன்னா இந்த கோணம் தீட்டானா இந்த கோணம் என்னது? தீட்டா தான். ஓகே, இங்க பாருங்க, இப்படி ஒன்று போகுது. ஓகே, அல்லது இங்க வாங்க, இது தீட்டானா இதுவும் தீட்டா தான். ஓகே, ஏன்னா இந்த தூரம்லாம் சேமா இருக்கும்போது இது தீட்டானா இதுவும் தீட்டா தான். அப்போ இது தீட்டாங்கும் போது இதுவும் என்னவா தான் இருக்கும்? இந்த கோணமும் தீட்டா தான். ஏன்னா இப்படி கட் பண்ணுது. இது தீட்டானா இதுவும் என்னது? தீட்டா தான். இந்த இது மாதிரி. ஸோ இதை நீங்கள் மாற்றி எழுதணும்னா மாற்றி போட்டுக்கலாம். அதுக்குள்ளது அப்படியே வேணும்னா அப்படி போட்டு இப்படி. இப்போ இது தீட்டானா இது என்னது? இதுவும் தீட்டா தான். அப்போது இந்த இரண்டு கோடுகள் இது தீட்டானா இதுவும் தீட்டா தான். தெளிவாக புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த கோணம். சரிங்களா? இப்போ அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த இரண்டு மின்புலத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை எப்படி அதனுடைய கூறுகளாக பிரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ பாருங்க, நமக்கு என்ன தெரியுது? சி என்ற புள்ளியில் எனக்கு இரண்டு மின்புலம் இருக்கு. ஒரு மின்புலம் எந்த திசையில் இருக்கு? இந்த திசையில் எப்படி இருக்குது? இது என்னது? இ பிளஸ். இன்னொரு மின்புலம் எப்படி இருக்குது? இங்கிருந்து இந்த திசையில் இருக்கு. இது என்னது? இ மைனஸ். இப்போ இது எக்ஸ்எக்ஸுக்கு இணையான கோடு அப்படின்னா இது இந்த எக்ஸ்எச்சோடு ஏற்படுத்தும் கோணமும் இது இதோடு ஏற்படுத்தும் கோணம் என்னது? தீட்டா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இ பிளஸ் அண்ட் இ மைனஸை அதன் இரு கூறுகளாக பிரிக்க போகிறோம். ஒரு வெக்டார் இ பிளஸ்ங்கிறது ஒரு வெக்டார், இ மைனஸ்ங்கிறது என்னது? அதுவும் ஒரு வெக்டார். அப்போ ஒரு வெக்டாரை அதன் இரு கூறுகளாக எப்படி பிரிக்கிறது? நம்ம ஏற்கனவே வெக்டாருங்கிற அந்த டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்னென்னு சிம்பிளாக சொல்லிடுறேன், அதை பார்க்காதவங்களுக்கு. இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இதுதான் உன்னோட இ பிளஸ் அப்படிங்கிற ஒரு வெக்டார். இ வெக்டார், இ பிளஸ் வெக்டார். இந்த வெக்டாரானது எக்ஸ் அச்சோடு அல்லது ஒய் அச்சோடு ஒரு கோணத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு இது எக்ஸ் அச்சோடு தீட்டாங்கிற கோணத்தை ஏற்படுத்துதுன்னா இந்த வெக்டாரின் எக்ஸ் கூறு இ எக்ஸ் இஸ் கிவன் பை இ காஸ் தீட்டா. இதனுடைய ஒய் கூறு இ சைன் தீட்டா. இதுதான் ஒரு வெக்டாரை அதன் இரு கூறுகளாக பிரிப்பது. அப்படியே இங்க வாங்க, இதில் என்ன இருக்கு? இதை இரண்டு கூறுகளாக பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது? இ பிளஸ் எக்ஸ் அச்சோடு ஏற்படுத்தும் கோணம் என்னது? தீட்டா. அப்போ எக்ஸ் அச்சில் இதனுடைய கூறு என்னது? காஸ் தீட்டா. இந்த வெக்டார் எக்ஸ் அச்சோடு கோணத்தை ஏற்படுத்துதுன்னு என்னுடைய எக்ஸ் கூறு என்னது? காஸ் தீட்டா. அப்போ இதனுடைய எக்ஸ் கூறு எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இது என்னது? இ பிளஸ் காஸ் தீட்டா. இதனுடைய ஒய் கூறு எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். இது என்னது? இ பிளஸ் சைன் தீட்டா. அதே மாதிரி இதையும் ரெண்டாக பிரிக்கலாம். இதனுடைய எக்ஸ் கூறு எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அது என்னது? இ மைனஸ்
cos theta. இதனுடைய y கூறு எப்படி இருக்கும் அது என்னது e மைனஸ் sin theta. ஆச்சா. ஸோ இப்போ பாருங்க நான் தனியாக எடுத்து எழுதுறேன். சி என்ற புள்ளியில் எனக்கு இருக்க மின்புலம் மொத்த மின்புலத்தை நான் எப்படி எழுதிக்கலாம்? இதுதான் சி என்ற புள்ளினா எனக்கு இங்கே இருக்குது. இது என்னது இ ப்ளஸ் காஸ் தீட்டா. இன்னொரு மின்புலம் என்னது இப்படி இருக்குது, அது என்னது இ மைனஸ் காஸ் தீட்டா. அடுத்த மின்புலம் எப்படி இருக்குது இங்கே இருக்குது, இது என்னது இ ப்ளஸ் சைன் தீட்டா. இன்னொரு மின்புலம் எங்கே இருக்குது கீழே இருக்குது, இது எப்படி எழுதலாம் இ மைனஸ் சைன் தீட்டா. சரிங்களா? இப்போ இந்த தீட்டாவும் சேம். அப்போ இந்த சைன் தீட்டா ரெண்டும் சமம் தான். இது என்னது பிளஸால் ஏற்படக்கூடிய மின்புலம், இது என்னது மைனஸால் ஏற்படக்கூடிய மின்புலம். அப்போ மின்புலத்துக்குள்ள ஃபார்முலா நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? மின்புலத்துக்கு A is equal to Q divided by KR². அப்போ மின்புலம் அதனுடைய மின்துகள் மற்றும் தொலைவை பொறுத்து மாறும். ஆனால் இது மின் இருமுனை அப்படிங்கிறதுனால ப்ளஸ் கியூவும் மைனஸ் கியூ என்னது சமமானது. அதனுடைய குறி தான் வேற. இது மைனஸ்னா அது ப்ளஸ்ஸாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுமே என்னது சமமான மதிப்புடையது. தூரமும் சமம். இந்த சி என்ற புள்ளியானது பிளஸ் கியூ மற்றும் மைனஸ் கியூலேருந்து சமமான தொலைவில் தான் இருக்கு. சி என்ற புள்ளி மைனஸ் கியூ பிளஸ் கியூலேருந்து சமமான தொலைவில் தான் இருக்குது. அப்போ இந்த தொலைவும் சமம், இந்த மின் துகளினுடைய மதிப்பும் சமம். அப்படின்னா அதனுடைய மின்புலம் என்னவா இருக்கும் சமமாக இருக்கும். அப்போ இ பிளஸ் இ மைனஸ் என்னது சமமானது. அப்போ இ பிளஸ் இ மைனஸ் சமம், அந்த சைன் தீட்டாவும் சமம். அப்படின்னா அந்த மின்புலத்தின் செங்குத்து கூறுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும், ஒன்றை ஒன்று தீர்த்துவிடும். அப்போ இது ரெண்டு என்ன ஆயிருது, இந்த செங்குத்து கூறு என்ன ஆயிரும் ஜீரோவாக மாறிடும். அப்போ சி என்ற புள்ளியில் மொத்த மின்புலம் எப்படி இருக்கும் அந்த இணை கூறுகளால் மட்டுமே இருக்கும். ஸோ அப்போ பாருங்க நான் இங்கே டோட்டல் எழுத போகிறேன். இ டோட்டல் எப்படி வரும் இ மைனஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் இ ப்ளஸ் காஸ் தீட்டா எழுதினாலே போதும். புரிஞ்சதா? ஓகே. இப்போ இந்த இ மைனஸ்குள்ள ஃபார்முலா எப்படி எழுதும், ரெண்டுமே இந்த திசையில் தான் வரும். அதனால இது எப்படி மாடுலஸ் எடுக்கணும். திரும்ப நம்ம அதுக்கு ப்ளஸ் மைனஸ் போட்டுறக்கூடாது. இப்போ இ மைனஸ்னா என்னது 1 டிவைடட் பை 4π எப்சிலான் 0 q டிவைடட் பை அந்த தூரம் என்னவா இருக்கும் r² + a². ஏன்னா அண்டர் ரூட் இருக்கும், ஸ்கொயர் பண்ணும்போது போயிடும். ஓகே. இங்கே என்ன இருக்கு காஸ் தீட்டா ப்ளஸ் இங்கே அதே எழுதணும்னா என்ன ஆகும் 1 டிவைடட் பை 4π எப்சிலான் 0 q டிவைடட் பை இங்கேயும் அதே தான் r² + a² இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகே. இது என்னது இதுதான் இ டோட்டல். திசை எந்த திசையில் இருக்கும் இந்த திசையில் இருக்கும். ஓகே. அப்போ இது என்ன ஆகும் இங்கேயும் மைனஸ், இங்கே டோட்டல் ஆனால் எதிர் திசையில் இருக்கிறதுனால இங்கே மைனஸ். ஏன் மைனஸ் போட்டதுன்னு புரியுதா? ரெண்டுமே எதிர் திசையில் இருக்குது. அப்போ இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், அதனால தான் மைனஸ். இங்கே என்ன வந்துடும் அங்கே மைனஸ்க்கும் போது இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். ஸோ அப்போ இங்கே பாருங்கள் ரெண்டுலேயும் எதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாம் சேர்த்து எழுதுங்க. எல்லாமே காமனாக தானே இருக்குது. ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் 2 டைம்ஸ்னு எழுதிக்கலாம். அப்போ 1 டிவைடட் பை 4π எப்சிலான் 0 இங்கே மைனஸ் 2q டிவைடட் பை r² + a² இன்ட்டு காஸ் தீட்டா. இதான் என்னது இ டோட்டல். இப்போ காஸ் தீட்டாவுக்கு நாம் பார்க்கணும். காஸ் தீட்டா இதிலேருந்து பாருங்கள், இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது தீட்டா அப்படின்னா இது 90 டிகிரி. அப்போது இதில் காஸ் தீட்டாவுக்குள்ள ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இதில் காஸ் தீட்டாவுக்குள்ள ஃபார்முலா என்னது அடிப்பக்கம் பை கர்ணம் அல்லது அடுத்துள்ள பக்கம். அப்போ இங்கே இது எதிர்பக்கம். அப்போ அடிப்பக்கம் என்னது இதுதான் அடிப்பக்கம். ஏ டிவைடட் பை கர்ணம் என்ன இருக்கும் இந்த தூரம் என்னன்னு பார்த்தோம் இது r² + a² அண்டர் ரூட் r² + a². ஸோ இதுதான் காஸ் தீட்டா. இந்த காஸ் தீட்டானுடைய மதிப்பை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது மைனஸ் 1 டிவைடட் பை 4π எப்சிலான் 0 2q டிவைடட் பை r² + a² இன்ட்டு காஸ் தீட்டா என்னன்னு பார்த்தோம் a டிவைடட் பை r² + a² பவர் 1/2 ஏன்னா ஸ்கொயர் ரூட்டில்.
ஸோ அப்போ இதை மேலே உள்ளது என்னென்னு எழுதிக்கலாம், q into 2a divided by 4 pi epsilon naught 1 divided by இங்கே பவர் 1 இங்கே 1/2. அப்போ என்ன ஆகும், 3/2 மாறிடும். ஓகே, இதான் என்னது E டோட்டல். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் q into 2a மைனஸ் சைனை மிஸ் பண்ணியிருக்கிற பாருங்க. q into 2a என்னது டைபோல் மொமெண்ட். அப்போ மைனஸ் p divided by 4 pi epsilon naught r square plus a square power 3/2. இது E total vector. இப்போ பழையபடி r என்ற புள்ளி மிக மிக தொலைவில் இருந்தால், இப்போ r என்பது சிறப்பு, இது வந்து சிறப்பு நேர்வு. r என்ற புள்ளி ஏங்கிற தொலைவோடு ஒப்பிடும்போது மிக மிக அதிகமாக இருந்தால், முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக தோராயமாக என்னென்னு போட்டுக்கலாம், ஆர் ஸ்கொயர்னே போட்டுக்கலாம். ஸோ அப்போ பாருங்கள் இ டோட்டல் என்னவா மாறுது, மைனஸ் பி டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் ப்ளஸ் ஏக்கு பதிலாக என்னது ஆர் ஸ்கொயர் தான். அப்போ ஆர் ஸ்கொயர் பவர் 3/2. ஸோ பவர் உள்ள போனால் மல்டிப்ளை ஆகும். அப்போ என்ன ஆகுது, மைனஸ் பி divided by 4 pi epsilon naught r square power 3/2 cancel ஆகி நமக்கு என்ன இருக்குது, minus p divided by 4 pi epsilon naught r power 3. அப்போ பாருங்க மின்புலமானது இங்கே என்ன இருக்குது, மைனஸ் சைன் வருது. அப்போ திருப்புத்திறனுக்கு எதிர் திசையில் இருக்கும். ஸோ அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ திருப்புத்திறன் எப்போவுமே எப்படி இருக்கும், மைனஸ் கியூலேருந்து ப்ளஸ் கியூவை நோக்கி இருக்கும். இந்த புள்ளியில் மின்புலம் எந்த திசையில் இருக்குது, இந்த திசையில் இருக்குது. அப்போது திருப்புத்திறனும் மின்புலனும் எப்படி இருக்குது, எதிரெதிர் திசையில் இருக்குது. அந்த எதிரெதிர் திசையில் இருக்கிறது தான் இந்த நெகட்டிவ் சிம்பிள் குறிக்குது. இங்கே பார்த்தோம்னா என்ன இருக்குது, மைனஸ் சைன் இருக்குல்ல. ஸோ அப்போ இங்கே பாருங்கள் மின்புலமும் திருப்புத்திறனும் எப்படி இருக்குது, மைனஸில் வந்ததுன்னா எதிர் திசையில் இருக்கும், ப்ளஸில் வந்துச்சுன்னா ரெண்டுமே நேர் திசையில் இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னுடைய முடிவு. ஸோ இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு டெரிவேஷன். அதன் அச்சுக்கோடு நடுவரை தளத்தில் ஒரு புள்ளி, இந்த ரெண்டுலேருந்து ஒன்று கண்டிப்பாக நீங்கள் தேர்வில் எதிர்பார்க்கலாம், டெஸ்ட்டில் கண்டிப்பாக வரும். இப்போ ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், ஒப்பிட போகிறோம். ரெண்டையும் நம்ம ஒப்பிட போகிறோம். ஓகே, இது ஈஸி தான். இப்போ என்னது ஒப்பீடு. அச்சுக்கோடு நடுவரை தளம். அச்சுக்கோட்டில் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் given by what, 2 times p divided by 4 pi epsilon 0 r cube. நடுவரை தளத்தில் பார்த்தோம்னா என்ன இருந்தது, மைனஸ் பி டிவைடட் பை 4 pi epsilon 0 r power 3. ஸோ இதிலிருந்து நம்ம சொல்லிடலாம், என்னன்னு சொல்லலாம், அச்சுக்கோட்டில் மின்புலத்தின் மதிப்பானது நடுவரை கோட்டில் உள்ள நடுவரை தளத்தின் ஒரு புள்ளியில் உள்ள மின்புலத்தை விட 2 மடங்கு. ஏன்னா இங்கே என்னது 2p டிவைடட் பை 4 pi epsilon 0 r power 3. இங்கே என்னது p மட்டும்தான் இருக்கு. அப்போ அச்சு கோட்டில் உள்ள மின்புலம் நடுவரை தளத்தில் உள்ள மின்புலத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, இங்கே மின்புலமும் திருப்புத்திறனும் ஒரே திசையில் இருக்கு. ஏன்னா இங்கே பிளஸ் சிம்பிள், இங்கே எப்படி இருக்கு, மின்புலமும் திருப்புத்திறனும் எதிரெதிர் திசையில் இருக்கும். ஏன்னா இது என்னது மைனஸ். இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள கம்பேரிசன். அண்ட் தென் அடுத்து மின் இருமுனையில் ஏற்படக்கூடிய மின்புலம் எப்படி இருக்குது, தொலைவின் 3 மடங்குக்கு எதிர்த்தகவில் இருக்குது. அதாவது இது ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா, மின்புலம் தொலைவை பொறுத்தளவில் Q 3 அடுக்குக்கு எதிர்த்தகவில் இருக்கு. ஆனா புள்ளி மின்துகள் புள்ளி மின்துகளால் ஏற்படக்கூடிய மின்புலம் எப்படி இருக்கும், ஸ்கொயருக்கு எதிர்த்தகவில் இருக்கும். அப்போ இது பவர் 3 இருக்கிறதுனால தூரம் கூட கூட மின் இருமுனையினால் ஏற்படக்கூடிய மின்புலம் சீக்கிரமா 0க்கு வந்துடும்.
ஏன்னா இது என்னது பவர் 3, இங்க என்னது பவர் 2 தான். அப்போ தூரம் கூட கூட இங்கேயும் மின்புலம் குறையும், இங்கேயும் மின்புலம் குறையும். எது வேகமா குறையும்? இதுதான் வேகமா குறையும். அப்போ தூரம் அதிகரிக்க அதிகரிக்க மின் இருமுனையினால் ஏற்படக்கூடிய மின்புலமானது வெகு சீக்கிரம் பூஜ்ஜியத்தை அடையும். இது என்னாகும்? கொஞ்சம் லேட்டாக தான், ரொம்ப தூரம் போனால் தான் இங்கே 0 வரும். இதை விட இது சீக்கிரமாகவே 0 வந்துடும். இது அடுத்த பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதற்கு இடையே உள்ள அந்த தூரத்தை நீங்கள் 0 ஆக்குறீங்க. அந்த மின் இருமுனைக்கு இடையே உள்ள தூரத்தை 0 ஆக்கிட்டு உங்களுடைய மின் துகளினுடைய சார்ஜை நீங்கள் இன்ஃபினிட்டிக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய திருப்புத்திறன் என்ன ஆயிரும்? வரையறுக்கப்பட்ட ஒன்றாக மாறிடும். அப்போ வரையறுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும்போது எந்த தொலைவில் இருந்தாலும் நீங்கள் இந்த சமன்பாட்டை பயன்படுத்தலாம். அதாவது இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது எந்த கண்டிஷனில் இருக்கணும்? இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும்னா உங்களுடைய தொலைவு ஏங்கிற தொலைவை விட மிக மிக அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்த முடியும். அப்படி இல்லாமல் உங்களுடைய மின் இருமுனை புள்ளி மின் இருமுனையாக மாறிடும். புள்ளி மின் இருமுனைனா என்னன்னா, இது ஒரு மின்துகள், இது ஒரு மின்துகள், இரண்டிற்கும் இடையேயான தூரம் என்னது? 2a. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த தொலைவை 0வா கொண்டு வர போறேன். அப்போ திருப்புத்திறனுக்குள்ள ஃபார்முலா நம்ம என்னன்னு பார்த்துருக்குறோம். அதனுடைய ஒரு மின்துகள் இரண்டுக்கும் இடையேயான தொலைவு, இது ரெண்டையும் பெருக்க கிடைக்கிறது. இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த 2a நான் எதுக்கு கொண்டு போக போறேன்? 0வுக்கு கொண்டு போக போறேன். அப்போ இந்த சார்ஜ் மின் துகளை நான் எதுக்கு கொண்டு போகணும்? இன்ஃபினிட்டி கொண்டு போகணும். ஒன்று குறையுது, ஒன்று கூடுது. அப்போ அதனுடைய பெருக்க பலன் பெருசா சேஞ்ச் ஆகாது. அப்போ இது என்ன ஆகும்? வரையறுக்கப்பட்ட ஒன்றா மாறும். ஓகேவா? ஸோ தொலைவு 0வாகவோ மின்துகள் முடிவிலா ஒன்ற மிக அதிக மதிப்புக்கு போகும்போது அதனுடைய பெருக்கல் பலன் வரையறுக்கப்பட்ட ஒன்றா இருக்கும். அப்போ அப்படி வரும்போது வர்ற அந்த மின் இருமுனை தான் என்னது? புள்ளி மின் இருமுனை. அந்த புள்ளி மின் இருமுனைக்கு இந்த ஃபார்முலா எந்த தொலைவுக்கும் பொருந்தும். இந்த கண்டிஷன் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. புள்ளி இருமுனைக்கு இந்த ஃபார்முலா பொருந்தும் எல்லா தொலைவிற்கும். அப்படி புள்ளி மின் இருமுனையா இல்லை அப்படின்னா, ரெண்டுக்கு இடையில கொஞ்சம் தூரம் இருக்கு அப்படின்னா இந்த ஃபார்முலா இந்த கண்டிஷன்ல தான் நமக்கு அது வேலிடா இருக்கும், இல்லைன்னா வேலிடா இருக்காது. புரிஞ்சுதா? ஸோ அவ்வளவுதான். இது எல்லாமே புக்கில் இருக்கிறது தான். ஸோ டீட்டெயில்டாக புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இதற்கு அப்புறம் நாம் இந்த டாப்பிக்கில் பார்க்குற எல்லா வகுப்புமே யூடியூப்பில் லைவில் தான் வரும். ஸோ அந்த லைவில் போடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் தகவலை சொல்லிடுவோம். ஸோ அதனால் நீங்கள் லைவில் வந்து இதை கவனிங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் அப்பப்போவே கேட்டு அதை சரி செஞ்சுக்கிடலாம். ஸோ இதுதான் நம்ம ரெக்கார்டட் வீடியோவாக போடுற கடைசி ஒன்று. இதுக்கப்புறம் எல்லாமே யூடியூப்பில் லைவ் கிளாஸில் தான் வரும். கிளாஸ் டைமிங் பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே இரவு 9 மணிக்கு மேலே தான் இருக்கும். 9 மணிக்கு ஆரம்பித்து 10 மணி அந்த மாதிரி தான் இருக்கும். லைவ் கிளாஸை பற்றிய தகவல் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவோம். ஸோ அதனால் இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கணும், அந்த டைமிங்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுங்க. ஆல் தி பெஸ்ட்.